இருந்தேன் நினைச்சியா சிங்காரம்? பொழைச்சிட்டு போடாலும் விட்டுட்டு போனேன். யாரெல்லாம் மண்டே கல்வி கொள்ளையடிச்ச சம்பாதிச்ச சொத்தோ என்னமோ இதே செட்டப்ல கடைசி வரைக்கும் ஜாலியா வாழ்ந்துட்டு இருந்துட்டு போயிருக்கலாம். இல்ல முடியாத, செஞ்ச பாவம் விடாத. தப்பு பண்ணிட்டிய சிங்காரம், தப்பு பண்ணிட்டே. நீ மறுபடியும் எங்களை தொட்டு இருக்க கூடாது. தொட்டுட்ட, தொட்டவனே நான் விட்டதே இல்லை. என் மண்ணையும் என் மக்களையும் சுரண்டி தின்னவனுக்கு இதாண்டா முடிவு. வணக்கம். RX 100 வந்து இன்ஜின் கேஸ் இது. ஸோ இந்த இன்ஜின் கேஸில் இது வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வெல்டிங் பண்ணியிருப்பாங்க. இதை வந்து வெல்டிங் பண்ணியிருக்காங்க. இது என்ன ஆயிடுச்சுன்னா மோடும் பள்ளமாக பண்ணிட்டாங்க. ரெண்டாவது ஆயில் லீக் ஆகுது. ஸோ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. இதை வந்து நம்ம எப்படி பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் நல்லா தெளிவாக நம்ம அழகாக ரெடி பண்ணணும். ரெண்டாவது இதை பற்ற வைக்கிறது எப்படின்றது நான் ஏற்கனவே காட்டியிருக்கேன். நம்ம அண்ணன் பண்ணியிருப்பார் பற்ற வைக்கிறதுக்கு. ஸோ இது வந்து இன்ஜின் பிரிச்சிருக்கேன் இந்த வண்டியை RX 100. அதே மாதிரி இந்த இன்ஜின் கேஸுடைய பேரிங் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ இந்த மாதிரி பேரிங்லாம் அடிக்கக்கூடாது. தெரியாமல் இதை அடிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆயில் லூப்ளிகேஷன் இதில் ஆகாது. அது ஒன்று. ரெண்டாவது இதில் வந்து இன்ஜின் பார்த்தீங்கன்னா பேரிங் லொடலொடன்னு ஆகும். ஸோ இதையே நம்ம எப்படி பண்ணுறதுன்ற ஒரு விஷயம் அதே மாதிரி நம்ம அழகாக பண்ணிடலாம். ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும். ஸோ இந்த இன்ஜின் கேஸை வந்து நம்ம எப்படி க்ளீன் பண்ணி நல்லா நீட்டாக அருமையாக பண்ணணுன்ற ஒரு தகவல். ஸோ இப்போது முதல்ல வெல்டிங், இந்த ட்ரை நட்டுக்கு வெல்டிங்கை வந்து நம்ம நல்லா பற்ற வச்சு எப்படி இருக்குது பாருங்கள். இது ஏற்கனவே கிராக் இருந்திருக்கு இந்த கேஸு, பற்ற வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வெல்டு பண்ணி இதை எப்படி பண்ணால் இதை நல்லா இருக்குன்னு RX 100க்கு ஏற்கனவே பண்ணியிருக்கேன். ஸோ இந்த வண்டிக்கும் நம்ம எப்படி பண்ணலான்ற ஒரு தகவல். ஸோ இது அருமையாக நம்ம பண்ணி ஜோராக போட்டோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேஸு பாருங்கள். இந்த இடம் ஏன் உராயுது, என்ன காரணம், அது ரொம்ப முக்கியம். அதாவது செயின் ஓடுது, செயினும் தள்ளி தான் இருக்குது. இவர் செயினும் லூஸ் ஆகலைன்றாரு. ஸோ இந்த இடம் ஏன் இந்த மாதிரி உராஞ்ச காரணம், எதனால இது உராஞ்சுது அப்படின்ற ஒரு விளக்கமாக அதையும் சொல்கிறோம். உங்களுக்கு நிறைய விஷயம் இருக்குது. அதாவது இந்த இடத்துல ஆயில் சீல் நம்ம அடிக்கிறோம், இந்த காலரும் வருது, நெட்டும் வருது. ஆனால் இந்த இடத்துல மட்டும் ஏன் ஆயில் லீக் ஆகுது, அது ஒரு விஷயம். அதே மாதிரி நீங்கள் சைட் ஸ்டாண்ட் போட்டிங்கன்னா உங்கள் வீட்டு மொசைக்கு தரையில் ஆயில் லீக் ஆகிக்கினே இருக்கும். ஆயில் லீக் ஆகிக்கினே இருக்கும். என்னப்பா இது ஓவராக லீக் ஆகுது, இந்த வண்டி இடத்துலேருந்து ஒரே வீடு வாசலில் வீட்டில் இருக்கிறவங்க கத்துவாங்க, எப்பப்பாரு இந்த வண்டியை தான் நிறுத்திட்டு வீட்டு வாசல்லாம் ஒரே ஆயிலாக கிடக்குது அப்படின்னு. இதை பாருங்கள், 3 ஸ்க்ரூவும் வேறு. இது ஒரு தகவலாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். இதை எப்படி பண்ணால் இதுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னு RX 100க்கு நிறைய விஷயம் இருக்குது. அதாவது இந்த RX 100 அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னாவே நிறைய அருமையான பைக் இது. நான் ஏகப்பட்ட பைக் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ எனக்கே ரொம்ப இப்போது வந்து இதை விட்டதை தொட்டணும் அப்படின்றத ஒரே காரணத்துக்காக தான் இப்போது விட்டதை வந்து திரும்பியும் தொட்டுருக்கேன். ஸோ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விஷயம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெளிவாக சொல்கிறேன். இதை பாருங்கள். ரொம்ப பார்த்தீங்கன்னா எல்லாமே ஆச்சரியமாக இருக்கும். ஒவ்வொரு வேலையை செய்கிறத பார்த்தாவே உங்களுக்கே ஆச்சரியமாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கும் இது. ஸோ இப்போ வந்து முதல்ல நம்ம கேஸை பற்றி உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஆயில் சீல் எப்படி, இந்த ஆயில் சீல்கிட்ட என்ன வாசர் வரணும், இந்த மாதிரிலாம் நிறைய விஷயம் இருக்குது. இந்த இடத்துல உள்ளகிற பேரிங்கு எவ்வளோ ஹைட்டு, நம்ம இந்த பேரிங் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு விஷயம் தெரியாது. இந்த பேரிங் எப்படி அடிக்கணுன்றது இதுலேயும் நிறைய விஷயம் இருக்குது. அந்த மாதிரி ஒரு விஷயத்த நிறைய நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இதில் வந்து கீர் பாக்ஸ் மெரியுது, வண்டி ரப்பாக போகும், உங்களுக்கே தெரியாது, அது என்ன கம்ப்ளைண்ட்டுன்னே தெரியாது. அதுதான் இந்த வண்டியில். ஸோ இந்த வண்டியில் பொறுத்தவரையிலும் இப்போ நம்ம கேஸ் வந்து பற்ற வைக்கிறது எப்படின்னு ஒரு தகவலை நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டு இந்த கேஸை இப்படித்தான் பண்ணணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. அந்த மாதிரி பண்ணி போட்டால் தான் கஸ்டமருக்கு அருமையாக இருக்கும், பார்க்குறதுக்கும் கண்ணில் ஒத்திக்கலாம். இதுதான் நான் சஜ்ஜன் செய்யக்கூடிய ஒரு விஷயம். Yamaha RX 100 இது. ஸோ இது பார்த்தீங்கன்னா அருமையாக ராவி இதெல்லாம் வெல்டு பண்ணியிருப்பேன். ஏன்னா இந்த கேஸை நீங்கள் முதல்ல பார்த்துருப்பீங்க.
ஸோ நம்ம இந்த மாதிரி தான் இதை பண்ணணும், நல்லா ஹைட்டு தூக்கி. ஸோ இந்த மாதிரி ஏன் இந்த மாதிரி தள்ளி தள்ளி பற்ற வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேம் உட்காரும், ஃப்ரேம் வந்து ரவுண்டாக கீழே உட்காரும். ரவுண்டாக இப்படி உட்காரும் போது இது வந்து இங்கே வந்துச்சுன்னா நம்ம போல் நட்டு கட்ட முடியாது. அதுக்கு தான் என்ன பண்ணியிருக்கேன்னா தள்ளி பற்ற வச்சுருக்கேன். ஸோ அப்போ வந்து நமக்கு கிணம் நிறைய இருக்கும் இந்த இடத்துல. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயம். பார்த்திங்கன்னா கிணம் இப்போ இதெல்லாம் ஃபினிஷிங் பண்ணிட்டேன். இப்போது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அருமையாக ஃபினிஷிங் பண்ணியாச்சு. இப்போது இது அலுமினியம் வெல்டிங் பண்ணி, ஸோ இதை வந்து அழகாக ட்ரில் பண்ணி பக்கா சுகராக இருக்கும். நீங்கள் போல்ட் லைட் பார்த்தீங்கன்னா சுகராக இருக்கும். ஸோ இதுதான் நம்ம இதில் வந்து பேஸ்ட்டு, அதாவது இந்த ரெட் கலர் ப்ளூ கலர் பேஸ்ட்டை போட்டு தடவி இது மட்டம் பார்க்கணும். மட்டம் பார்த்து கரெக்டாக இருக்கா செக் பண்ணிடணும். இதுதான் நம்ம செக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இப்போது இதை கட்டுறேன். இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் நமக்கு மட்டம் எப்படி கிடைக்கும் அப்படின்ற ஒரு விஷயம். இதை பார்த்தீங்கன்னா இங்கே ரவுண்டாக படிஞ்சிருக்குது. அப்போது இந்த இடம் பள்ளம், இந்த பக்கம் மோடு. இதில் பார்த்தீங்கன்னா கூட தெரியும் உங்களுக்கு. இந்த இங்கு வந்து இங்கே படிஞ்சிடும், இந்த இடத்துல படிஞ்சிடும். அப்போ படியும் போது இந்த இடம் மோடாக இருக்குது. இதை நம்ம அழகாக ராவிட்டு போனால் ஃபஸ்ட் கிளாஸாக ஆகிடும். அப்போது பக்காவாகிடும். இதுதான் நம்ம த்ரெட்டு. இது எவ்வளோ லென்த் இருக்குது பாருங்கள். இந்த லென்த்து இருந்தால் தான் நமக்கு ஒரு வாட்டி நம்ம கையை வச்சுட்டோம்னா ஸோ 10 வருஷத்துக்கு இந்த வண்டியில் எந்த ப்ராப்ளமும் இருக்காது. ஆயில் நட்டை நீங்கள் கை வைக்க வேண்டிய வேலையே இல்லை. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. யமஹா RX 100 இது. ஸோ இந்த கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து நம்ம சீட்டிங் பண்ணுறது. அதாவது எப்படின்னா மட்டம் தேய்க்கிறது. மட்டம் தேய்ச்சி நம்ம அருமையாக பண்ணுவோம்னா ரொம்ப ஜோராக இருக்கும் இது. ஸோ நம்ம வந்து பேக்கிங் இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கேஸ்கட் போடுவோம் லீக் ஆகும்ன்ட்டு. ஸோ ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா யமஹா RX 100 வந்து பேக்கிங் வராது. சென்ட்ரு கேஸ் வந்து பேக்கிங் போடுறது அது ஒரு தவறான விஷயம். ஏன்னா கீர்லாம் வந்து பார்த்திங்கன்னா ப்ளே வந்துடும். கீர் வந்து ப்ளே வந்துடும் உள்ள. அதாவது இந்த பேரிங்கில் கிராங்க் ஷாஃப்ட்டு நம்ம கரெக்டாக ஃபிக்ஸட் பண்ணி கிராங்க் ஷாஃப்ட்டை படிய வச்சோம்னா இந்த பேரிங் டைட் இருந்ததுன்னா அது ப்ளே இருக்காது. அதே மாதிரி கீர் பாக்ஸில் இருக்கிற பேரிங்கு, ஸோ இதில் இருக்கிற பேரிங்கு நம்ம பேக்கிங் எக்ஸ்ட்ரா கொடுத்தோம்னா மேலே போயிடும். கேஸு போகும்போது இதில் ஒரு வாசர் கிணத்துக்கு வந்து ப்ளே வந்துடும். அப்போ கீர் வந்து என்ன பண்ணுன்னா உங்களுக்கு வந்து தேய்மானம் நிறைய ஆகிடும். உங்களுக்கு ஒரு மாதிரி மாவு அரைக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் வண்டி சத்தத்தில் தெரியாது. இதுதான் யமஹா RX 100 நீங்கள் பார்க்க வேண்டிய நிறைய விஷயம். இன்னும் நிறைய ஒன்று நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் இருக்குது. ஸோ அதே மாதிரி நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போது இது இந்த ட்ரைனெட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த ஓரம் தான் வரணும். இந்த ஓரத்தில் வந்து நிற்கும். இப்போ நான் இதை தள்ளி இந்த பக்கம் பற்ற வச்சு நான் ரெடி பண்ணியிருக்கேன். அப்போது இந்த போல்டு பார்த்தீங்கன்னா இந்த லாஸ்ட் வரலும் வரும். இந்த போல்டு இந்த லாஸ்ட் வரும் வரும். நம்ம லூஸ் பண்ண டைட் பண்ணோம்னா எவ்வளவோ இருந்தாலும் இப்போ இவ்வளோ தொழு வருது. இவ்வளோ தொழு நீங்கள் வரும்போது அப்போது உங்களுக்கு வந்து ஆயில் ட்ரைனெட்டு சில்பாகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஸோ இந்த வண்டியை நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்னு சொன்னால் 10 வருஷத்துக்கு கை வைக்க தேவை. அது பாட்டுக்கு ஓடிட்டு இருக்கும். ஸோ இதை பற்றி நான் நிறைய தகவல் கொடுத்துருக்குறேன். ஸோ இப்போ வந்து இதுதான் நம்ம கேஸ் மட்டன் தேய்க்கிறது. ரஃப் பேஸ்ட்டு போட்டிருக்கேன். ஸோ இதை வந்து நம்ம மட்டன் தேய்க்கணும். மட்டன் எப்படின்னா இப்படி தான், இந்த மாதிரி இந்த மாதிரி மட்டன் தேய்க்கணும். இதை மட்டன் நம்ம தேய்ச்சோம்னா ரொம்ப பிரமாதமாக இருக்கும். ஸோ இது இன்னும் கொஞ்சம் வேலை இருக்குது. நான் தேய்ச்சிட்டு உங்கள்கிட்ட இதை எப்படின்ற ஒரு தகவலாக காட்டுறேன். இப்போ நான் இந்த கேஸை வந்து நல்லா மட்டன் தேய்ச்சிட்டேன். ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா மட்டன் தேய்ச்சாச்சு. ஸோ ஒரு கேஸும் 15 நிமிஷம் இல்லை 10 நிமிஷம், இந்த மாதிரி 10 நிமிஷம், இந்த பக்கம் ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி மட்டன் தேய்க்கணும். மட்டன் தேய்ச்சா தான் கேஸுடைய சென்ட்ரு கேஸில் உங்களுக்கு லீக்கி வராது. ரெண்டாவது கீர் பாக்ஸில் அம்மிங் நாய்ஸு வராது.
நீங்கள் பேக்கிங் போட்டிங்கன்னா நிச்சயமாக வந்து அம்மிங் நாய்ஸு 100% வர்றதுக்கு வாய்ப்புகள் நிறைய உண்டு. RX 100ல் சென்ட்ரிகேஸ் பேக்கிங் வராது. இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய விஷயம். அதே மாதிரி இன்சுசியும் பார்த்திங்கன்னா சென்ட்ரிகேஸ் பேக்கிங் வராது. ஸோ இதெல்லாம் நிறைய விஷயம் பார்க்க வேண்டிய ஒரு தகவல். ஸோ இதுதான் நான் பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் உங்களுக்கு சொல்கிறது. அதை பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் உங்களுக்கு. பாருங்க எப்படி அழகாக மட்டமாக இருக்குது பாருங்கள். இதெல்லாம் பேஸ்ட்டு, இதெல்லாம் பேஸ்ட்டு. அந்த அதாவது இது நம்ம வால்வு சீட்டிங் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட்டு, நம்ம வால்வு சீட்டிங் பண்ணக்கூடிய பேஸ்ட் இது. ஸோ அருமையாக இருக்கும் எல்லாம் பார்த்தீங்கன்னா. அதே மாதிரி இந்த ஓரம் எல்லாமே. ஸோ இது எல்லாமே நான் ரொம்ப ஜோராக க்ளீன் பண்ணியிருப்பேன். இந்த மாதிரி தான் RX 100 படிப்படியாக ஸ்டூடெண்ட்ஸுக்கு தெரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இது. இதை வந்து நிறைய பேர் இப்படி தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும். இந்த மாதிரி தான் சென்ட்ரிகேஸ் பேக்கிங்கு கண்டிப்பாக போடக்கூடாது. RX 100 135. ஸோ இந்த மாதிரி வண்டிகளுக்கு கட்டாயமாக சென்ட்ரிகேஸ் பேக்கிங் போடக்கூடாது. ஸோ இது மாதிரி தான் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணணும். இது வந்து கிளட்சி சைடு. நீங்கள் கிளட்சி சைடு வந்து இப்போ நம்ம மட்டன் தேய்க்க போகிறோம். மட்டன் தேய்க்கிறோம் அப்படின்னு சொன்னால் இந்த நெட்டை கழட்டிடணும். இந்த நெட்டு இந்த மாதிரி இந்த நெட்டு வரும். அழகாக கழட்டுங்க. இந்த லாக்கை மட்டன் தட்டிட்டு அழகாக கழட்டினீங்கன்னா இந்த மாதிரி நெட்டு வெளியே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்த பக்கமும் நம்ம அழகாக மட்டன் தேய்ச்சிடலாம். ஏன்னா கிளட்சி கேஸ் நம்ம படிய வைக்கிறோம், மட்டன் தேய்ச்சிடலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேஸ் வரலன்னு நிம்பிருக்கிறாங்க. இந்த இடத்துல பள்ளமாயிடுச்சு. அதனால் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இது போய் நமக்கு அழகாக சீட்டிங் ஆகிடும். இது போய் அழகாக நமக்கு சீட்டிங் ஆகிடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ நம்ம கேஸ் எல்லாம் போடும்போது, பேக்கிங் போடும்போது இந்த இடத்துல நமக்கு தெளிவாக வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை. தண்ணி உள்ளே போகிறதுக்கு வாய்ப்பு கிடையாது. பக்காவாக வந்து நமக்கு உள்ளே டைட் ஆகிடும். இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸோ ரெண்டாவது, ஆயில் வந்து நமக்கு இந்த இடத்துல தான் நிற்கும். ஸோ 6 லிட்டர் ஆயில் நம்ம ஊற்றுறோம்னு சொன்னால் இதில் தான் நம்ம நிற்கும். 650 மில்லி. அதனால் இதில் ஆயில் இந்த இடத்துல தான் நிற்கும். அதனால் இது மேலே வர்றதுக்கு அந்தளவுக்கு வாய்ப்பு கிடையாது. ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா பற்ற வைக்கணும்னா இதெல்லாம் நிறைய செலவாகும். ஸோ அதனால் ட்ரை நெட்டு மட்டும் இப்போ ரெடி பண்ணியிருக்கேன். அடுத்தது பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு சின்ன வேலை இருக்குது, பற்ற வைக்கிற வேலை. அதையும் முடிச்சுங்க. ஸோ இதுதான் நம்ம பண்ணக்கூடிய ஒரு விஷயங்க. இதெல்லாம் நம்ம மட்டன் தேய்ச்சிடணும். எப்படி இது பாருங்கள் வாரா. ஸோ இப்போ இது வந்து மட்டன் நம்ம அழகாக தேய்ச்சிடலாம். இந்த சைடு வந்து உள்பக்கம் தேய்ச்சாச்சு. இது கிளட்சி சைடு. RX 100 இது வந்து கிளட்சி சைடு வரக்கூடிய இடம். இங்கே நான் பற்ற வச்சுருக்கேன். ஏற்கனவே இது கிராக்கு. இந்த கிராக்கை பற்ற வச்சு இது எல்லாமே சீட்டிங் பண்ணியாச்சு. சீட்டிங் பண்ணோடனே இந்த இடத்துல பாருங்கள் பர்டிகுலராக, அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே நல்லா தெரியும். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மட்டன் தேஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல மட்டன் தேஞ்சிருக்காது. ஸோ இந்த இடத்துல மட்டன் தேஞ்சிருக்குது. இந்த இடத்துல வெல்டிங் பண்ணது தான் இதுவும் மட்டன் தேஞ்சிருக்குது. அப்போது நம்ம மொத்தமாக எல்லாமே தேய்க்கும் போது மட்டம் கிளியராக இருக்கணும். இதுதான் நம்ம சொல்லக்கூடிய ஒரு விஷயம். நல்லா கிளியராக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த இடம் பள்ளம், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சீட்டிங் இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல சீட்டிங் இருக்கும். ஸோ இதெல்லாம் சீட்டிங் இருக்கும் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா. ஆனால் இந்த இடத்துல மட்டும் இருக்காது. இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு நல்லா தெரிஞ்சுக்கணும். கிளட்சி கேஸில் லீக் ஆகுதுன்னீங்கன்னா நிச்சயமாக லீக் வரதான் செய்யும். இது பாருங்க எப்படி நான் அருமையாக சீட்டிங் பண்ணியிருக்கு பாருங்க. இப்போ இதெல்லாம் கழுவி சுத்தம் பண்ணி பார்த்தீங்கன்னா கிளியராக இருக்கும். இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. Yamaha RX 100 கிளட்சி கேஸ், இன்ஜின், சென்ட்ரிகேஸ் லீக்கை அரெஸ்ட் பண்ணுறது எப்படி, கீர் அம்மிங் நாய்ஸ் அரெஸ்ட் பண்ணுறது எப்படி,
இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். இதுதான் உங்களுக்கு படிப்படியாக ஒன்று ஒன்றா தெரிஞ்சிக்கக்கூடிய ஒரு விஷயம். தயவுசெய்து நீங்கள் இந்த மாதிரி வெல்டு பண்ணி பட்டும் படாதமா இதிலையே நீங்கள் த்ரெட்டை போட்டு கொடுத்துட்டிங்கன்னா கஸ்டமரு வீட்டில் ஆயில் லீக் ஆகும். இந்த மாதிரி தள்ளி உள்ள பற்ற வச்சு பண்ணிவிடுங்க. நான் கடைசியாக அதில் ஹோல்ஸ் போட்டுருவேன். இந்த இடத்துல 2 ஹோல்ஸ் போட்டேன்னா ஆயில் லூப்ளிகேஷனு உள்ளே போயிடும். இதுதான் இதில் இருக்கக்கூடிய ஒரு விஷயம். கேஸு இந்த மாதிரி மட்டமாக தேய்ச்சிடணும். உங்களுக்கு காட்டுறதுக்காகவே இந்த இடம் பார்த்திங்கன்னா கிளியராக தெரியும். இந்த இடம் மட்டும் சீட்டிங் ஆகிருக்காது. இந்த இடத்துல மட்டும் பர்டிகுலர் சீட்டிங் ஆகிருக்காது. ஸோ இங்கே பற்ற வச்ச இடத்துல இந்த இடத்துல சீட்டிங் ஆகிருக்கும். இதெல்லாம் கிராக்கு. இந்த இடத்துல கிராக் இருந்தது. ஸோ இது சீட்டிங் ஆகிடுச்சு. இந்த இடம் சீட்டிங் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும். தயவு செய்து எமகா ரெடி பண்ணுறது பெருசு இல்லை. நானும் பண்ணுறேன், நீயும் பண்ணுறேன், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் இந்த மாதிரி நுணுக்கத்தை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸ்டூடெண்ட்ஸுங்களுக்கு தெரியலன்னா போட்ட கேஸு கஸ்டமரு அவ்வளோதான். ஆனால் நிறைய வண்டி நிற்கும், அங்கே பார்த்தா ஒன்றுமே இருக்காது. ஆனால் இந்த மாதிரி பண்ணால் தான் வேலை ஆகும். இதெல்லாம் லேட் ஆகும். இதெல்லாம் பொறுமையாக இந்த மாதிரி நிதானமாக செய்யணும். நான் செய்கிற வேலை இப்படி தான். என்கிட்ட வண்டி லேட் ஆகும். ஆனால் விட்டதை திருப்பி தொட்டுட்டேன். ஆனால் இனிமேல் விட மாட்டேன். ஒன்று RX ஹண்ட்ரடில் உங்களுக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி இந்த கிளச்சி சைடு நீங்கள் தேய்க்கிறீங்கன்னு சொன்னால் இந்த நெட்டை ஈஸியாக இந்த வாசரை வெகுது பாருங்கள். வெகுது பார்த்தீங்களா? இது இப்படி தான் இருக்கும். ஸோ இது நம்ம நெட்டு இது உள்ளே வச்சு டைட் பண்ணு. இந்த இங்கே வாசர் மடிச்சு இருக்கும். தெரிஞ்சுங்களா? இந்த வாசரை மடிஞ்சு இருக்கும். இந்த வாசரை அப்படி தட்டி எடுத்துட்டு நீங்கள் இது பண்ணிட்டீங்கன்னா போதும். ஸோ இந்த வாசர் மாட்டும் போது எப்படின்னா இந்த பட்டையில் இந்த வாசர் திரும்பாது. இந்த வாசரு திரும்பாது. இது எது குத்துக்கிறாங்கன்னா இந்த வாசர் இந்த மாதிரி போட்டு டைட் பண்ணுறதுக்கு நம்ம கீர் லிவர் வரும். அந்த கீர் லிவருக்கு இதில் வரக்கூடிய இந்த இது நெட்டு இது ஸ்டாப்பர் இது. ஸோ இதில் தான் ஸ்ப்ரிங்கி உக்காரும். அப்போது நம்ம எதுவும் விண்ணப்பம் வரக்கூடாதுன்னு தான் இந்த லாக் வாசரும் ஒத்துக்கிறாங்க. கீழே ஒரு லாக் வாசர் இப்படி மடிக்கிற மாதிரி, இதை மேலே மடிக்கிற மாதிரி இது நல்லா டைட் பண்ணிட்டு நம்ம ஸ்பேனர்லேயே ரிங்ஸ்லேயே நல்லா டைட் பண்ணிட்டு, ஆனால் இதை போடும்போது த்ரெட்டு பேஸ்ட்டை போட்டு லாக் பண்ணிவிடுங்க. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. உங்களுக்கு இது ஒரு நுணுக்கமாக சொல்கிறேன். இதை நீங்கள் செய்யலைன்னா உங்கள் கஸ்டமரு வீட்டில் என்னப்பா ஆயில் லீக் ஆகுது, நீ பண்ணி கொடுத்த இன்ஜினு இவ்வளோ செலவு பண்ண வண்டியை ஆயிலாக லீக் ஆகுது. வீட்டில் கீழே தண்ணி ஊற்றி கழுவும்போது பார்த்தீங்கன்னா கீழே சொட்டும் ஆயில். ஆனால் RX ஹண்ட்ரட் ரெடி பண்ணி கொடுத்தோம்னா ஒரு சொட்டு ஆயில் சைட் சைடு போட்டால் வரக்கூடாது. 10 வருஷத்துக்கு கையே வைக்கக்கூடாது. இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. நான் இதை விட்டுட்டேன், திரும்பி தோடுறேன். பாருங்கள் என் வேடிக்கை எப்படி இருக்குதுன்னு. இதுதான் நம்ம சீட்டிங் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கும். எல்லாமே எப்படி சீட்டிங் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். அந்த மாதிரி மட்டமாக தேய்ச்சிடுவோன்னா கேஸ் நமக்கு இப்போ நம்ம மாட்டுறோம். கேஸை அழகாக சீட்டிங்க இருக்கும். ஒரு நூல் கூட உங்களுக்கு வெளியே தள்ளாது. பார்த்தீங்கன்னா கற்காக உட்காந்துக்கும். அப்படியே நூல் குச்சா மாதிரி இருக்கும். கேஸ் பார்த்தீங்கன்னா நூல் குச்சா மாதிரி இருக்கும். இதுதான் நம்ம சென்டர் கேஸை நம்ம ரப்பு பேஸ்ட்டை போட்டு சீட்டிங் பண்ணிடணும். அதே மாதிரி இந்த கிளச்சி சைடும் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதுவும் நான் சீட்டிங் பண்ணி வச்சுருக்கேன் பாருங்கள். இந்த போல்ட்டை அவுத்துடணும். இந்த போல்ட்டை அவுத்துட்டு தான் நீங்கள் சீட்டிங் பண்ணணும். அதே மாதிரி இந்த கேஸ் எப்படி இருந்தது, என்ன நிலைமையில் இருந்தது, இது எல்லாமே நான் க்ளீன் பண்ணியிருக்கிறேன். ஸோ ஒரு RX ஹண்ட்ரட் நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா இதுதான் விஷயம். ஸோ இங்கே பற்ற வச்சிங்கன்னா இங்கே அழகாக பெண்ட் ஆகிடும். நம்ம முதல்ல சீட்டிங் பண்ணணும். எல்லாத்தையும் சீட்டிங் பண்ணணும். இந்த த்ரெட்டு நீங்கள் வெல்டிங் பண்ணால் இந்த பக்கம் நிச்சயமாக பெண்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிராக் ஆயிடுச்சுன்னா கூட பற்ற வச்சாலும் இது பெண்ட் ஆகுது வாய்ப்பு நிறைய இருக்குது. அதெல்லாம் தயவுசெய்து ஃபுல்லாக அழகாக நல்லா ஜம்மு சீட்டிங் பண்ணி நல்லா அழகாக 100
பண்ணி கொடுத்தோம்னா 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு கையை வைக்கக்கூடாது. அந்த மாதிரி வண்டியை பண்ணி கொடுக்கணும். ஸோ இதுதான் சர்ஜன் செய்யக்கூடிய வேலை. Yamaha RX 100 சென்ட்ரு கேஸ் சீட்டிங் பண்ணுறது எப்படி, சென்ட்ரு கேஸ் ஆயில் லீக், ட்ரைனட் த்ரெட்டு, இதை நம்மள ஓனாக செய்கிறது. ஸோ இதுதான் இப்போது ஃபஸ்ட்டு இந்த கேஸெல்லாம் எப்படி க்ளீன் பண்ணுறதுன்றது முதல்ல உங்களுக்கு ஒரு வீடியோ கொடுக்குறேன். முதல்ல இது எதனால் நம்ம பிரித்தோம் அப்படின்றது முதல்ல ஒரு வீடியோ இருக்குது. இது 2வது வீடியோ பாருங்கள். இதை நீங்கள் கடகடன்னு தள்ளிட்டீங்கன்னா வீடியோ நீங்கள் பயனடைய முடியாது. நன்றி.